வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போவெல்லாம் குடிக்கிறது இல்லையா, அதனால தான் ரொம்ப வலிக்குதுடி. ஆமா, நீ உடனே லாயருக்கு கால் பண்ணு. நானும் உனக்கு ரொம்பவே வெயிட் பண்ண வச்சுட்டேங்கிறாங்க. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு வீரா கேட்க, நீ கேட்ட மாதிரியே நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். என்னடா இது இத்தனை நாளா நம்மளுக்கு அவன் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தான், இப்போ என்னடா திடீர்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறான்னு யோசிக்கிறிய வீரா? என்னால் உனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்தாலும் வரலாம். அப்போ கூட நீ ஒய்ஃபாக தான் அங்கே வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். உன்னை திரும்ப திரும்ப நான் கஷ்டப்படுத்த விரும்பல வீரா. நான் சைன் பண்ணி கொடுக்குறேன், அந்த டைவர்ஸ் பத்திரத்தை கொடு. ஆனால் ஒன்னுடி, நீ மட்டும் படிப்பை விட்டுறாதீங்கிறாங்க மாறன். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு வீரா சொல்கிறாங்க. ஆமாம் வீரா, நீ எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்குறாங்க மாறன். என் மனசுக்கு படுது, அதான் நான் சொன்னேன். அது நடக்குது, அது நடக்கலை, அது என்னோட பிரச்சனை. சரி, எதுக்கு இப்படி நம்ம ரெண்டு பேரும் பதட்டமாகவே வாழணும்? நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அவங்க ஃப்ரீயாக வாழலாம்ல? டேய், நான் ஒன்றும் பதட்டமாகல இல்லை, எல்லாம் சரியாக போயிடும். இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? அப்போ கூட நம்ம சேர்ந்து வாழலாம், டைவர்ஸ் எல்லாம் வேண்டான்னு உனக்கு சொல்ல மனசு வரலையில வீரான்னு மாறன் கேட்குறாங்க. மாறன் கிட்ட இப்போ காரணத்தை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க வீரா. கண்மணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கைமாறு செய்கிறேன். அவ்வளவுதான். உங்கள் அண்ணனை கொண்டவங்க கூடவே உங்கள் தங்கச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதுவும் சந்தோஷமா வாழ்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதாங்க எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஆனால் அவனை மாதிரி ஆளுகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க என்ன வேணாலும் செய்யலாம் கண்மணி. கண்மணி, நான் இந்த ஸ்டேஷனில் இருக்க வரைக்கும் அவன் இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கவே முடியாது. சரி, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஸ்டேஷனில் மீட் பண்ண வேண்டாம், தனியாக மீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் மாமனார் எல்லாமே எதுலேயுமே ரூல்ஸ் படி தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால அவனை ரூல்ஸ் படி விசாரித்து அவனை உள்ள வைக்கத்தான் போகிறேங்கிறாங்க. அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சாருங்கிறாங்க கண்மணி. அப்படியா, என்ன ஐடியா சொல்லுங்கள்? கண்மணி சொல்ல சொல்ல இன்ஸ்பெக்டர், ஆஹா இது போதுமே, அப்போ நாளைக்கு மாறனோட வாழ்க்கையில் பெரிய பாம்பு வெடிக்க போகுதுன்னு கண்மணி போலீஸ் இன்ஸ்பெக்டர் பக்கத்துலேயே அந்த டிரைவரும் நிற்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. வள்ளியமாக ஒரு ஓரமாக கொண்டு நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க. மாறின போலீஸ் வந்து இழுத்துக்கிட்டு போய் அதுக்குள்ளே லாக்கப்லேயும் வச்சு அடி அடின்னு அடித்து இப்போ வலியோடு என் மக திரும்பி வந்திருக்கானேன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து மாறன் கிட்ட கேட்குறாங்க, டே இப்போ வலி எப்படிடா இருக்குது, சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அத்தை சாப்பிட்டுதாங்கிறாங்க. டே இன்னும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்குது பாருங்கிறாங்க கார்த்தி. ஐயோ, இது கூட சரியான பெரிய பிரச்சனையாக போச்சு, முதல்ல சாப்பிட கூப்பிடுங்கிறாங்க. மாறன் சாப்பாடு போட்டுட்டு வந்து அத்தை கையில் கொடுக்குறாங்க. இந்த அத்தை சாப்பிடுங்கிறாங்க. டே எனக்கு ஒன்றும் வேண்டாடாங்கிறாங்க. ஐயோ, எதுக்கு இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்க, அதான் நான் திரும்பி வந்துட்டேனால, அப்புறம் ஏத்த அழுகிற, முதல்ல சாப்பிடுங்கிறாங்க. இல்லடா மாறா, யாரோ திட்டம் போட்டு தான் உன்னை இப்படியெல்லாம் மாட்டி விடுறாங்கங்கிறாங்க வள்ளி. ஆமா, நான் பெரிய மினிஸ்டர் பாரு, என்ன மாட்டி விடுறதுனால யாருக்கு என்ன லாபம்? இது இல்லைன்னு பல பேத்துக்கு லாபமா இருக்கு. அத்தை முதல்ல நீ சாப்பிடு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிடுங்கிறாங்க. வள்ளி வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க. நானே எல்லாமே மறந்துட்டு வந்துட்டேன், நீ திரும்ப திரும்ப அதையே யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கிறீங்க, முதல்ல சாப்பிடத்தேங்கிறாங்க. இல்லடா, ஏண்டா எதுவுமே வலிக்காத மாதிரி நீ நடந்துக்கிறீல்ல, ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை எப்படியெல்லாம் அடிச்சாங்க, அதெல்லாம் உனக்கு வலிக்குதுல்ல? போலீஸ் கிட்ட அடி வாங்குற கடை உன்னை பார்த்து பார்த்து ஊட்டி ஊட்டி வளர்த்தேன் ஏண்டா அப்படின்னு சொல்லி வள்ளி கேட்கும்போது, ஏத்த சைடு கேப்ல போலீஸ் கிட்ட அடி வாங்கினது வளர்த்தது எல்லாம் சொல்லி கட்டுறியலங்கிறாங்க. மாறன் அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா, முதல்ல சாப்பிடத்தேங்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறாங்க வள்ளி. இங்க பாரு, உடம்புல பிபி சுகர் எல்லாமே இருக்கு, சாப்பிடாம அழுதுகிட்டு இருந்தா நான் உனக்கு ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு போகட்டுமா? என்ன அலக்கழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? இப்ப நீ சாப்பிட்றியா இல்லையா? நீ சாப்பிடலைன்னா நான் பேச மாட்டேன். இப்ப நீ சாப்பிட போறியா இல்லை நான் பேசாம இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க. மாறா உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு ஆறுதலா கேட்குறாங்க வள்ளி. இங்க பாரு, ஒரு வேளை சாப்பிடாம கிடந்தா கிருகிருன்னு மயக்கம் தட்டி கீழே விழுந்துருவேன், இந்த ஒரு வாயாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி மாறன் ஊட்டி விடவும் வள்ளி சாப்பிட்றாங்க. மாறா, உன்னை அடிக்க எப்படி தான் மனசு வந்ததோ, ஆனா நீ யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன், ஆனா உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தியா, அதை நினைக்கும் போது என் மனசெல்லாம் எரியுதுடாங்கிறாங்க. இங்க பாரு, சும்மா பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா சாப்பிடு, இந்தா ஊட்டி விடுறாங்க. அப்படியே என்னை தூக்கி உள்ள வச்சாலும் 10 வருஷத்துல நான் வெளியில வர போறேன், அதுக்காக நீ சாப்பிடாம கிடப்பியா? இந்த அத்தை சாப்பிடுங்கிறாங்க. என்னடா மறுபடியும் உன்னை உள்ள தூக்கி வச்சிருவாங்களா? டே என்னடா மாறா இப்படியெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க வள்ளி. அத்தை அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன், நீ ஒழுங்கா சாப்பிடு. அடுத்த நாள் காலையில வள்ளி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அங்கே ராமச்சந்திரன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறன் படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. அண்ணே நீ வாண்ணே சாப்பிடலாம் வான்னு கூப்பிடுறாங்க. டே என்னடா பார்க்குற, வாடா அப்படின்னு மாறனை கூப்பிட, ஆமாம் நேற்று சாப்பிட மாட்டேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன், இன்னைக்கு நீ எல்லாத்துக்கும் முன்னாடி எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுறியாங்கிறாங்க மாறன். அதுக்காக மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியுமா? வா சாப்பிட்லாங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பசிக்கலைங்கிறாங்க ராமச்சந்திரன். அட வாண்ணா அப்படின்னு சொல்லி கைப்பிடியா வள்ளி ராமச்சந்திரனை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மாறன் வா, கார்த்தி வா, வீரா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் வள்ளி பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணே இந்த கேஸை இப்படியே விடக்கூடாது, முடிச்சு விட்டுருணுன்னு. வீரா கண்மணி ரெண்டு பேருமே இங்கே இருக்கும்போது அப்போ யாருன்னே இந்த மாதிரி ஒரு கேஸை கொடுத்துருப்பாங்க, அப்படியே மற்றவங்க கேஸை கொடுத்தாலும் அது செல்லாது இல்லைங்கிறாங்க. ஆமாம்மா, லா பாயிண்ட்டை நீயே எடுத்து கொடுக்குறீங்கிறாங்க மாறன். டே நல்லா யோசிச்சு பாரு, அந்த வீட்டு பொண்ணுங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்மளே எல்லாம் சரின்னு ஒத்து போய்கிட்டு இருக்கும்போது அப்ப யார் இந்த மாதிரி ஒரு கேஸை கொடுத்துருப்பாங்க? கண்டிப்பா யாரோ முகம் தெரியாதவங்க தான் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா தேவையில்லாம இன்ஸ்பெக்டர் எதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு டார்ச்சர் கொடுக்கணும்? மாறா, அந்த இன்ஸ்பெக்டரை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா, அவங்ககிட்ட சண்டைக்கு இது போட்டிருக்கியான்னு கேட்குறாங்க கார்த்தி. டே அந்த இன்ஸ்பெக்டர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லடா, இப்போ தாண்டா புதுசாக பார்க்குறேன், ஆனால் ஏன் இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போடுறான்னு எனக்கே தெரியலடாங்கிறாங்க மாறன். ராமச்சந்திரன் ராகவனை பார்க்குறாங்க. என்னடா ராகவா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறியே, என்ன சாப்பிட முடியலையா? உன் தம்பியை தூக்கி உள்ள வச்சிருவாங்கன்னு பயப்படுறியாடா? எல்லாத்துக்கும்
நேரத்துக்கு என்ன நடக்குமோ அதான்டா நடக்கும். ஆமாங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு கண்மணி சொல்லவும் ராகவன் சாப்பிடுறாங்க. போஸ்ட்மேன் வர்றாங்க, ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாங்க. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு வீரா தான் அந்த கவர் போய் வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. வீரா அந்த போஸ்ட்டை படிச்சு பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க. என்னம்மா என்ன அது, படிச்சு காட்டு அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்க, இல்ல இல்ல இது சாதாரண போஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. வீரா, என்ன நீ மட்டும் படிச்சுட்டு பேசாம அமைதியா வச்சுக்கிட்டே, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்கிறாங்க வள்ளிமா. மாறனை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஸ்டேஷன்ல இருந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க வீரா. அந்த இன்ஸ்பெக்டர் விடமாட்டான் போல இருக்கு. சரி சாப்பிட்டு வாங்க, எல்லாரும் போயிட்டு வந்துருவோன்னு ராமச்சந்திரன் சாப்பிடும் போதே பாதியில எழுந்திரிச்சு போறாங்க. ஐயோ அண்ணா சாப்பிட்டு போங்கிறாங்க. இல்லம்மா எனக்கு போதுங்கிறாங்க. ஐயோ என்னண்ணா நீ பாதியிலேயே எழுந்திரிச்சு போறீங்கிறாங்க வள்ளி. கார்த்தியும் சாப்பிடாம ராகவனும் சாப்பிடாம எழுந்திரிச்சு போறாங்க. ச்சே, அந்த மனுஷன் நிம்மதியை சாப்பிட விட மாட்டான் போல இருக்கே, எங்கிருந்து தான் வந்தானோ அப்படின்னு வள்ளி கரிச்சு கொட்டுறாங்க. அங்க இன்ஸ்பெக்டர் நல்லா ஜாலியா ஜம்முன்னு டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்மணி, ஆஹா நம்ம நினைச்ச மாதிரியே ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இன்ஸ்பெக்டர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமா கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வீரா கேட்கறாங்க. ஆமா, முக்கியமான கேஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க கான்ஸ்டபிள். நாங்க எவ்வளவு நேரமா வந்து காத்திருக்கோம், சீக்கிரம் வர சொல்லுங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூப்பிடுறாங்க. ஆமா, அவங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்றாங்களாங்கிறாங்க. ஆமா சார், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கிறாங்க. சரி நீ என்ன சொன்னேன்னு கேட்கவும், நீங்க கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நான் சொன்னேங்கிறாங்க. பார்க்கட்டும் பார்க்கட்டும், எனக்கு மீறி டிஐஜி போய் பார்த்தாங்கல்ல, எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும்ங்கிறாங்க. சரி நான் மெதுவாக வந்து பார்க்குறேன், அது வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. கான்ஸ்டபிளும் சரி சரின்ட்டு போகிறாங்க. அந்த ஆள் வேணுமெனே தான் நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாருன்னு மாறன்னு சொல்லவும், ஆமாம் டிஐஜி போய் பார்த்தீங்கல்ல மாமா, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவர் இப்படி பண்ணுறாருன்னு நானும் நினைக்கிறேங்கிறாங்க வீரா. இன்ஸ்பெக்டர் அப்போ தான் வெளியில் வராங்க. அடடா, ராமச்சந்திரன் சார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏய்யா, ராமச்சந்திரன் சார் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டியாங்கிறாங்க. சார் அது அவர் அப்போவே வந்துட்டாருங்கிறாங்க. வருவார்னு தான் சொன்னேன், வந்துட்டாங்க நான் சொன்னேன், சொல்கிறது இல்லையா சார், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? சாரி சார் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். எதுக்கு சார் எங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கீங்கன்னு வீரா கேட்குறாங்க. விசாரணை தான், இவங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கணுங்கிறாங்க. சார் ஏற்கனவே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு என் தம்பி தான் ஜெயிலுக்கும் போயிட்டு அது ஜாமீனில் தான் வெளியே வந்துட்டானே, திரும்பவும் எதுக்காக இப்படி கேஸ் எடுக்கிறீங்கன்னு ராகவன் கேட்குறாங்க. ஆமாம், நான் திரும்பவும் இந்த கேஸை எடுக்கணுமில்ல, ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார், நிரபராதின்னு ஆன தீர்ப்பை கூட நான் விசாரிக்கலாங்கிறாங்க. சார் இந்த கேஸில் ஐஜி என்ன சொல்லியிருக்காருன்னு கார்த்தி கேட்குறாங்க. ஆமாம், இந்த கேஸை திரும்பவும் விசாரிக்க சொல்லியிருக்காங்க, விசாரிச்சா இன்னும் ஏதாவது க்ளூ கிடைக்குமில்ல. நான் ஏதோ பர்சனல் மோட்டிவ்ல தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணனு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தப்பு சார், எனக்கு அப்படி ஒரு மோட்டிவ் எல்லாம் கிடையாதுங்கிறாங்க. வள்ளி அப்படியே வெறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். அந்த இன்வெஸ்ட் எப்போ தான் வருவாருன்னு கார்த்தி கேட்குறாங்க. இப்போ வர நேரம் தான் வந்துருவாங்கங்கிறாங்க. ஐயோ, அப்போ அந்த இன்வெஸ்ட் வந்தான்னா ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணனான்னு அவன் சொல்லிடுவானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாறன் உடனே ராகவனை, சரி இத்தனை பேர் இங்கே எதுக்கு இருக்கணும், எல்லாரும் வெளியில் போகலாங்கிறாங்க. ராகவனும் எழுதிருக்காங்க, எங்கே என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு போகலாம், எங்கே அதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னு கண்மணி கேட்குறாங்க. இல்லை கண்மணி, நான் சும்மா தான் எழுந்திரிச்சேங்கிறாங்க. இப்போ கடையில் கூட்டமாக இருக்கும், ராகவா நீ போய் கடையை பாரு, நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து பார்த்துக்குறோம், என் மேலே தானே கேஸு, நான் எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிறேங்கிறாங்க மாறன். ராகவனும் மனசாட்சியே இல்லாமல் சரிடா மாறா எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவு பார்க்குறாங்க. சார் காரில் நீங்களும் இவங்களும் தானே ஒன்றா போனீங்க, நீங்களும் இந்த கேஸில் இருந்ததா ஆகணும், உங்களையும் விசாரிக்கணும், இருங்க சார்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. ராகவனுக்கு சரி மாறனுக்கு சரி தூக்கி வாரி போடுது. இன்ஸ்பெக்டர் என்னடா இது, ஒருவேளை அந்த இன்வெஸ்ட் வந்தான்னா கண்டுபிடிச்சிருவானே, ராகவன் தான் கொலை குற்றவாளின்னு தெரிஞ்சா அவன் வாழ்க்கையும் வீணா போச்சேன்னு நினைக்கிறாங்க மாறன். யானை தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்குமா, அந்த கதையை இப்ப கண்மணி குடும்பத்தோட கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அண்ணன் போனது மட்டும் இல்லாம தான் புருஷன் தான் குற்றவாளின்னு தெரியாமையே மாறனை குற்றவாளியாவே பாக்குறாங்க. வீரா இதுல இருந்து எப்படி மாறனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து ராமச்சந்திரன் குடும்பத்தை தலைமுறை வைக்க போறாங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.